அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு, சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்தில் நுழைகிறார். மே 1 முதல் காலப்போரான் குரு உலகம் முழுவதும் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு விரயஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு வலுப்படுத்துவது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தையும் உருவாக்கியுள்ளது. குரு விரயத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் சுப விரயங்கள் அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது மன நிறைவு பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் முழு சுபகிரகமான குரு மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஆலப்போரான் குரு உலகம் எல்லாமே இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மே 1ஆம் தேதி முதல் குரு மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறார். குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்கு குரு வந்திருப்பது ஆலப்போரான் குரு உலகம் முழுவதும் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே மனித வாழ்வை மாற்றக்கூடிய தாக்கத்தையும் சக்தியும் படைத்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக குரு பகவான் தான். அதிலும் மனித வாழ்வுல நேர்மையான வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றத்தையும் சிறந்து பெறக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமையக்கூடிய இந்த தருணத்தில் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் புதன் மற்றும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். குருவின் பார்வையில் சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன. குருவிற்கு நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உள்ளன. நவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் குருவினுடைய மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வானியலின் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று குரு பலராலும் அன்பால் அழைக்கப்படுகிறார். எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. குருவினுடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வையும் மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை அதீதமாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு. அப்படிப்பட்டவர் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் மிக சிறந்த நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமம் போன்ற இடங்கள்ல சற்று சாதகமற்று இருந்தாலும் கூட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர குருவிடமிருந்து தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது. ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கிறாருங்க. அவருடைய சுப பார்வை உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தோஷங்களை விளக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நவ கிரகங்கள்ல பார்வை மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட குருவின் பார்வைக்கு மிக மகத்துவமான சிறப்பான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக குரு அது சுப பார்வையை ரிஷபராசியில் அமர்ந்து 5, 7, 9 ஆகிய இடங்களில் செலுத்துகிறார். இது பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகிறது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் குறிப்பாக குருவின் 5ஆம் பார்வை கன்னிராசியின் மீதும், 7ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மீதும், 9ஆம் பார்வை மகர ராசியின் மீதும் விழுகிறது. பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும். அதிலும் நேர்வழியில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குருவின் சஞ்சார அமைப்பு பார்க்கப்படுகிறது.
உதாரணமாக ஒரு நாட்டின் மிகப்பெரிய அரசனாக இருக்கக்கூடியவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய, அதை ஆளக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன், சிற்றரசராக மாறுவதற்கான யோகம் கிடைத்திருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் அனைவர் மத்தியிலும் இந்த போட்டியில் நான் பங்கு பெற்று மிகப்பெரிய அளவில் செல்வந்தனாக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சாறை சாறையாக மக்கள் கூட்டம் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகிறது. இதை பார்த்த அரசன் இவ்வளவு பேர் துணிச்சலாகவும் தைரியத்துடனும் போட்டியில் பங்கு பெற வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு நிச்சயமாக ராஜ்யத்தின் சிறு பகுதி பிரித்து கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். அதோடு மட்டுமல்லாது மேலும் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார். என் அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு நிச்சயம் உண்டு. ஆனால் திறக்க முடியாமல் தோல்வியை தள்ளுகிறவர்களுக்கு அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்ந்து கொள்கிறது. எனவே அனைவரும் தங்களுடைய முயற்சியை விட்டு அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து பின்னோக்கி நகர்கின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், நான் இந்த போட்டியில் பங்கு பெற்றே ஆவேன், என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, போனால் என்னுடைய வாழ்வு போகட்டும், ஆனால் ஜெயித்தால் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பேன் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற வரும்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், நீ என்ன பைத்தியக்காரனா, இந்த இரும்பு கதவை உன்னால் தள்ளி திறக்கவே முடியாது, சக்தி வாய்ந்த கதவு, பல டன் எடை கொண்ட கதவு, அதை தள்ளி திறப்பது என்பது சாத்தியமற்ற செயல், நாங்கள் சொல்கின்ற அறிவுரையை கேள், எங்களை போல் போட்டியில் கலந்து கொள்ளாமல் பின்னோக்கி ஓடிவிடு என்று சொல்ல அதை அனைத்தையும் அவன் காதில் வாங்காமல் இந்த போட்டியில் பங்கு பெற்றே தீருவேன் என்று அரண்மனை வாயிலை நோக்கி நடந்து செல்கின்றான். அரண்மனை வாயிலில் தன்னுடைய இரு கரன்களையும் பதித்து தன்னுடைய பலத்தை சேர்த்து தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். ஆனால் கதவு எளிதாகவே திறந்து விடுகிறது. பலத்தை பயன்படுத்தவே இல்லை என்றால் அந்த இரும்பு கதவுக்கு தாழ்பால் கூட இடவில்லை. எனவேதான் அது எளிதாக திறந்து விடுகிறது. அந்த நபர் செய்த சிறு முயற்சி அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. ஆனால் அந்த சிறு முயற்சி செய்வதற்கு முன்னதாக அவருக்கு எண்ணற்ற காரணிகள் அவருடைய செயல்பாட்டிற்கு தடையாகவும் ஊடு விளைவிக்கக்கூடிய வகையில் இடைஞ்சலாகவும் பல வந்தன. இருந்தாலும் கூட அவனுடைய அந்த முயற்சி அவனை மிகப்பெரிய சிற்றரசனாகவும் பின்னர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாற்றியது. அனைத்துமே தன்னுடைய நேர் வழியில் செய்த செயல்பாட்டின் மூலமாகவும் சிறு முயற்சியுமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் அதீத நன்மையை ஏற்படுத்தும். குருவின் சஞ்சார அமைப்பும் மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குருவின் அமைப்பு இப்படி இருக்க, மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் குரு விரயஸ்தானமாகிய 12 வந்திருப்பதால் சுப விரயங்கள் நிறைந்து கிடைக்குங்க. புதிதாக வீட்டுமனை வாங்குவதற்கான யோகமும் உண்டு. கடன் அதிகரித்தாலும் அவை முதலீடுகளாகவோ அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குவதற்காகவோ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை, நிம்மதி அதிகரிக்கும். ஆனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவற்றை முடிந்தவரை தவிர்ப்பது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களின் எதிர்கால நலனுக்கு மிக சிறப்பாக அமையும். அது மட்டுமல்லாது வருமானம் உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய தவறுகளை சரி செய்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயம் சிறு கவனக்குறைவு கூட அதீத விரய செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தையும் உருவாக்கி விடலாம். எனவே அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. உத்தியோக ரீதியாக 9 ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி பாக்கியஸ்தானத்தில் இருப்பது நிச்சயமாக நல்ல ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராகு மிக வலுவாக தொழில் ஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் இருப்பதால் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதே வேளையில் குருவால் இந்த தருணத்தில் எதை செய்தாலும் சற்று நிதானத்துடன் யோசித்து செய்ய வேண்டும். என்றால் சனி ஒருவர் மட்டும்தான் மிகவும் சாதகமாக இருக்கிறார். மற்ற கிரகநிலைகள் ஓரளவிற்கு தான் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ளன. எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக அதிரடி
அதிரடியான முடிவுகளை எடுக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். தொழில்துறையில் போட்டிகள் அதிகரித்தாலும் அலைச்சல் அதிகரித்தாலும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. லாபம் உங்களுக்கு படிப்படியாக உயர்வதற்கான யோகத்தையும் நல்ல வழியில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு. ஆனால் கடின உழைப்பும் அதீதமாக வேலை பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் குரு. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டபடி புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் கவன அதீதமாக விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் தேவை. இல்லை என்றால் விரயங்களால் கடன் சார்ந்த தொல்லைகளில் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் அரசியல் துறைக்கு சாதகமான கிரகநிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் நன்மை நிறைந்து கொடுக்கும். அரசியல் துறையில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குருவின் அமைப்பும் விளைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் அரசியல் துறையில் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம், மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விரய செலவுகள் அதீதமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. நவீன இயந்திரங்கள் வாங்குவதால் பல அலைச்சல்களையும் தடைகளையும் விலக்குவதற்கான யோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு விரயத்தில் இருப்பதால் குடும்ப வருமானத்திற்கு ஏற்றவாறு செலவுகளை கட்டுப்படுத்துவது பெண்மணிகள் கையில் தான் உள்ளது. செலவுகளை அதிகரிக்கும் போது கடன் சார்ந்த தொல்லைகள் வரலாம். ஆனால் அதே சமயம் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்மணிகளுக்கு பணிச்சுமை அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே செய்தாலும் சற்று கவனத்துடன் செய்வது நல்லது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு